தமிழ் தேசியம் பேசுவோர் தமிழரான என் கட்சிக்கு ஏன் வருவதில்லை என கேள்வி எழுப்பிய விசிக தலைவர் திருமாவளவன் தமிழ் தேசியம் பேசும் சிலர் ஜாதி ஒழிப்பு பேசுவதில்லை என சாடினார். எனக்கு ஞாபகம் இல்லை, அதை நினைவு வைத்திருந்து தோழர்கள் அந்த துண்டறிக்கையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். சாதியம் தேசியம் மோனைக்காக போட்டதில்லை. கவிதையில் எப்படி வரும், எதுகை மோனைன்னு சா போட்டா சாவில் அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கும். சாதியம்னா தேசியம் அப்படின்னு வரும். அந்த ஒலி உச்சரிப்பு எதுகை மோனைக்காக போட்டதல்ல, கருத்தியல் முழக்கம் இது. சாதியத்தை வேறறுப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற செய்தி அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சாதி பெருமையை குடிப்பெருமை என்று பெருமைப்பட பேசிக் கொள்கிறார்கள். சாதியை சொல்லு, அப்பதான் நீ தமிழனா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சாதியை வாழ வைப்பதற்காக பேசுகிறார்கள். சாதியை குடிப்பெருமை என்று சாதியை உயிர்ப்போடு வைத்திருக்க துடிக்கிறார்கள். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு பாரதிதாசன் பாடியிருக்கிறார். ஒரு புறம் சாதி ஒழிப்பது, இன்னொரு புறம் தமிழை வளர்ப்பது, ரெண்டும் தான் முக்கியமான பணி, தமிழர்களின் பணி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். சாதி பெருமையை ஏன் நீங்க தப்பா பார்க்கணும்? சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது, சாதிதான் நம்முடைய அடையாளம், சாதி அவசியம். இப்படி பேசுகிற தலைவர்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் வேறு அவர்களும் தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள்.